2022 ஜெயலலிதா அம்மா காலத்துல முதல்ல செயற்குழு நடக்கும், அப்புறம் பின்னாடி பொதுக்குழு. அன்றைக்கே செயற்குழு தீர்மானங்களை நிறைவேற்றி பொதுக்குழுவில் ஒப்புதல் வாங்கி நடைமுறைக்கு கொண்டு வந்துருவாங்க. செயற்குழுல நீங்க என்ன தீர்மானம் போட்டாலும் அதிமுக அமைப்பு சட்டப்படி பொதுக்குழுவில் ஒப்புதல் வாங்கணும். அப்போ இந்த முறை அவசர செயற்குழு பொதுக்குழு இல்ல. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். என்ன காரணம்னா, அப்போ இந்த செயற்குழு என்ன அவசரம்? அந்த கேள்விக்கான விடை பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்ப பிஜேபியோட எந்த உறவும் இல்லை என்று சொல்கிற பிற தமிழக கட்சிகளுக்கு ஒரு மறைமுகமான அழைப்பு இருக்கிறது. நாளைக்கு நீங்க எங்களோட வரலாம் கூட்டணிக்கு என்கிற அழைப்பு இருக்கு. 200 தொகுதி டார்கெட் வைக்கலாம், அதுல எல்லாம் தப்பு கிடையாது. 200 தொகுதி டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறத அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 200ங்கிறது கொஞ்சம் ஹை நம்பர் தான். ஆனா இதுக்கு முந்தைய அச்சீவ் பண்ணிருக்கு, திமுகவே அச்சீவ் பண்ணிருக்கு. திமுக கூட்டணி 71 தனியாக திமுக கூட்டணி 184 சீட்ல ஜெயிச்சிருக்கு. கூட்டணியோடு சேர்ந்து 200 பிளஸ். அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து 200 பிளஸ் ஜெயிச்சிருக்காங்க. 200ங்கிறது சாத்தியம்தான். நாணய வெளியீட்டுங்கிறது தலைவரோட நினைவுகளை கௌரவிக்கிற செயல். அதை எல்லா கட்சியினரும் பங்கு பெறுகிற விழாவாக நடத்துவதுதான் பொருத்தம். அதுல அரசியல் கிடையாது. அதனால நாணய வெளியீட்டுக்கு அனுமதி கொடுத்த மத்திய அரசுக்கு நன்றின்னு சொல்லிதான் ஆகணும். இன்னொன்னு, மத்திய அமைச்சர் கலந்துக்கிறார், ராஜ்நாத் சிங் கலந்துக்கிறார். எனவே அது அரசியலா நான் பார்க்கல. அதுல அண்ணாமலை கலந்து கொள்வது அல்லது முருகன் அவர்கள் கலந்து கொள்வதெல்லாம் சரிதான். அப்போ ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்து போன முறை போகவில்லை, புறக்கணிப்பு. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் அது இப்பவும் அப்படியே தான் இருக்கு. போன முறை என்ன புறக்கணிப்பு காரணம் சொன்னாங்களோ அதே காரணம் தானே இப்பவும் இருக்கு. திமுக கூட்டணியில பிஜேபியோ இல்ல பிஜேபி கூட்டணிக்குள்ள திமுகவோ போனா கதை கந்த. ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்றாரு, அண்ணாமலை பிஜேபி கூட்டணிக்கு வாங்க, ஆனா கூட்டணி ஆட்சின்றாரு. கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சு திமுகவும் போகாது, அதிமுகவும் போகாது. 2 கட்சி தொண்டர்களும் என்ன ஆவாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? 2 கூட்டங்கள், ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. இவங்க அவசர செயற்குழு கூட்டம், இவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி 2 நடந்திருக்கு. 2மே பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கிய தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 9 தீர்மானங்களை அதிமுகவில் கொடுத்துருக்காங்க. அதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது மத்திய அரசுக்கு எதிராக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது. அதுலேயும் 2 தீர்மானங்களை கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானமும் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் விடியா திமுக அரசுன்னு சொல்லி அது ஒரு 6 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. அப்புறம் எடப்பாடிக்காக 2 போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது எப்படி பார்க்கலாம்? திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு பக்கம் ஒரு சில தீர்மானங்கள் எடுத்திருக்காங்க. முதற்கட்டமாக அதிமுகவினுடைய இந்த தீர்மானங்களை எப்படி பார்க்குறீங்க? 2 திராவிட கழகங்கள், திராவிடன் மேஜர்ஸ், இன்னைக்கு முக்கியமான 2 கூட்டம் தான். ஒன்று செயற்குழு எலெக்ஷன் கமிஷனோட மேண்டேட்ரி. அது வருஷத்துக்கு 2 செயற்குழு கூட்டணும், ஒரு பொதுக்குழு கூட்டணும். அப்படியான ஒரு செயற்குழுவாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா பொதுக்குழுவுக்கான தேதி எதுவும் இதுல நிர்ணயம் பண்ணல. பொதுவா அதிமுக கலாச்சாரம் என்னன்னா, செயற்குழுவும் பொதுக்குழுவும் சேர்த்து நடத்துறது தான். 2022 ஜெயலலிதா அம்மா காலத்துல முதல்ல செயற்குழு நடக்கும், அப்புறம் பின்னாடி பொதுக்குழு. அன்றைக்கே செயற்குழு தீர்மானங்களை நிறைவேற்றி பொதுக்குழுவில் ஒப்புதல் வாங்கி நடைமுறைக்கு கொண்டு வந்துருவாங்க. செயற்குழுல நீங்க என்ன தீர்மானம் போட்டாலும் அதிமுக அமைப்பு சட்டப்படி பொதுக்குழுவில் ஒப்புதல் வாங்கணும். அப்போ இந்த முறை அவசர செயற்குழு பொதுக்குழு இல்லை. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். என்ன காரணம்னா, அப்போ இந்த செயற்குழு என்ன அவசரம்? அந்த கேள்விக்கான விடை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு, அது எதிர்பார்க்கறது தான். ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பாங்க, எம்ஜிஆர் அவர்களுக்கு பாராட்டு. நான் கிட்டத்தட்ட 80லிருந்து அதிமுக செயற்குழு பொதுக்குழுக்களை பார்வையாளனாகவும் பத்திரிகையாளனாகவும் பார்த்துட்டு வரேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டுங்கிறது ரொம்ப ரொட்டீன், இரங்கல் தீர்மானங்களும் ரொட்டீன் தான். அதை தாண்டி நீங்க குறிப்பிட்ட மாதிரி 2 விஷயம். ஒன்று மத்திய அரசை கண்டித்து, இன்னொன்று மாநில அரசை கண்டித்து. மாநில அரசை கண்டித்து 6 தீர்மானம், அதுவும் ரொட்டீன் தான். என்ன காரணம்னா, மாநில அரசை கண்டிக்காம எப்படி அதிமுக பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? மாநில அரசை பாராட்டியா அதிமுக தீர்மானம் போட முடியும்? அதுவும் ரொட்டீன் தான். அப்போ ரொட்டீன் இல்லாததுன்னு பார்த்தா மத்திய அரசை கண்டித்து நிறைவேற்றப்படுகிற தீர்மானம். ஆனா கடந்த 2 வருஷமாக பிஜேபியோட உறவு இல்லைங்கிறத நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லிட்டே வராங்க. சமீபத்தில் அண்ணாமலை அதிமுக பிஜேபி கூட்டணியில சேரணும்னா கூட்டணி அரசுக்கு சம்மதிக்கணுங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அது கூட ஊடகங்கள்ல விவாத பொருளானது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகிறார்கள். அது சொல்லி வருவதற்கு மேலும் ஒரு முறை அழுத்தம் கொடுத்திருக்கிறது இன்றைய அதிமுக செயற்குழு. ஆக பொலிட்டிக்கலா
இதுல இருக்கிற விஷயம் ஒண்ணு, கட்சிக்குள்ள கட்சியை விட்டு நீங்கியவர்கள் அவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைப்பது, இப்படியான பேச்சு அங்க இல்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில கழகம் வலிவோடும் உணப்போடும் செயல்பட்டு வருகிறதுன்னு சொன்னாலே தான் வேற யாரும் தேவையில்லைன்னு தானே அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைங்க. 2022 கடைசியில கூட்டப்பட்ட செயற்குழு பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிராக தான் முதல்ல ஓபிஎஸோட கேஸ் போச்சு. ஓபிஎஸ் கேஸ் போகும்போது அது பொதுக்குழு செயற்குழு தீர்மானங்கள் தடையெல்லாம் விதிக்கப்படல. அப்போ எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச்செயலாளர் தான். அப்புறம் 2023 போன ஆண்டு செயற்குழு பொதுக்குழுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படுவதுங்கிறதுக்கான தடையும் கோர்ட்டு விதிக்க மறுத்துருச்சு. ஓபிஎஸ் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கினது அதுலதான் விதிமீறல்கள் இருக்குன்னு சொல்லிச்சே தவிர அதுக்கும் இடைக்கால நிவாரணம் தரல. சிவில் வழக்கு தொடர்ந்து நடக்குது. இப்போ போன முறையே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்களை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்லயும் ஏற்றப்பட்டு அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அதை பரிசீலனை செய்து ரெட்டையில சின்னத்துல கையெழுத்து போடுற அதிகாரத்தை அவருக்கு வழங்கியாச்சு. நடப்பு தேர்தல் 2024 தேர்தலே ரெட்டையில அவர் தான் கையெழுத்து போட்டார். ரெட்டையில சின்னத்துல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மட்டும் அது மாறுபட்டது. என்னன்னா வழக்கு போகும்போது தமிழ்மோன் ஹுசைன் கையெழுத்து போடுற மாதிரி அது மாற்றப்பட்டது. இதெல்லாம் தான் அதிமுக செயற்குழு பொதுக்குழுவோட வரலாற்று பின்னணி. மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை நினைவுபடுத்துறேன். அப்ப இந்த செயற்குழு பொதுக்குழுல என்ன அதிரடி எதுவும் இல்லை என்பதுதான் என் கருத்து. பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்ப பிஜேபியோட எந்த உறவும் இல்லை என்று சொல்கிற பிற தமிழக கட்சிகளுக்கு ஒரு மறைமுகமான அழைப்பு இருக்கிறது. நாளைக்கு நீங்க எங்களோட வரலாம் கூட்டணிக்கு என்கிற அழைப்பு இருக்கு. இல்ல ஒரே ஒரு கேள்வி வருது சார். இப்போ திமுகவை குறிப்பிடும்போது விடியா திமுக அரசை எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் அப்படின்னு போட்டுட்டு மத்திய அரசுக்கு மட்டும் பாஜகன்னு குறிப்பிடாம வெறும் மத்திய அரசு அப்படின்னு குறிப்பிட்டதை நம்ம அப்படி எதுவும் பொருள்பட பார்க்கணுமா? நீங்க சொல்றதுனால கேட்கிறேன். திமுக அரசு திமுக ஆட்சியில் இருக்கும்போது இது மாதிரி தான் கண்டன தீர்மானங்கள்ல காரசாரமான வார்த்தை தான் இருக்கும். ஜெயலலிதா காலத்துல மைனாரிட்டி திமுக அரசு அது தொடர்ந்து சொல்லிட்டே வருவாங்க. 2006 to 2011 தான் திமுக அரசு. இப்ப 2011 இருந்து அப்படியான பொதுக்குழு செயற்குழு தீர்மானம் வர்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா 2011 இருந்து 10 வருஷம் அதிமுக ஆட்சி. அப்போ நீங்க திமுக அரசுக்கான கண்டனம் பழைய தீர்மான வரிசைகளை எடுத்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட எல்லா தீர்மானங்களும் இருக்குங்க. 2006 2011 அந்த டேக் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. அதாவது மைனாரிட்டி திமுக அரசு, இதுக்கு மெஜாரிட்டி இல்ல என்கிற அந்த ஒரு அம்சத்தை தான் சுட்டி காட்டிட்டே இருந்தாங்க. இப்போ அது இந்த திமுக அரசு அவங்க விடியல் என்று சொன்னதுனால இது விடியா என்கிற வார்த்தை பிரயோகத்தோடு தான் தொடர்ந்து மேடைகளையும் அப்படித்தான் பேசி வராங்க. எனவே இந்த தீர்மானங்கள்ல அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. மற்றபடி பாரதிய ஜனதா மத்திய அரசு என்று வரும்போது இப்போ பாரதிய ஜனதா அரசுங்கிறது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அப்ப ஜெயலலிதா மாதிரியான அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி மைனாரிட்டி பாஜக அரசு என்று தீர்மானம் போட்டிருந்தா அது கொஞ்சம் பூர்வத்தை எல்லாம் உயர்த்த வச்சிருக்கோம். ஆனா அப்படியான துணிச்சல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நியாயமா அப்படித்தானே போடணும். அதாவது மைனாரிட்டி திமுக அரசு இங்க இருக்கும்போது திமுக அரசுக்கு காங்கிரஸ் தான் ஆதரவு கொடுத்தது. அது மெஜாரிட்டி தானே. அப்போ அதிகபட்சம் மைனாரிட்டி இல்லைன்னா கூட பாஜக அரசு அப்படின்னு கூட போட்டிருந்திருக்கலாம். அதையுமே கூட போடாம மைனாரிட்டி வார்த்தை ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பிரயோகம் பண்ணதுதான். அப்ப இப்பவும் நீங்க ஜெயலலிதா அம்மாவோட ஃபுட் ஸ்டெப்ஸ்ல போகும்போது அவ்வளவு காரமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாமே. ஏன்னா 240 தானே இருக்காங்க. 2 கட்சி ஆதரவு இல்லைன்னா ஆட்சி இல்ல கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அப்போ 2006 2011 திமுக அரசுல பங்கேற்கலையே தவிர காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது. பாண்டிச்சேரியில அரசுல பங்கேற்கலன்னு திமுக அதுல விலகி கொண்டது. இதுதான் பழைய வரலாறு. எனவே அப்படியான ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட் எடுக்கல. ஹார்ட் ஸ்டாண்ட் எடுத்திருந்தா அது வேற மாதிரி. அது ரொம்ப பெரிய அதிமுக ரொம்ப தைரியமா இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிடலாம். அப்படியான ஹார்ட் ஸ்டாண்டா தெரியல. இருந்தாலும் திமுக அரசையும் கண்டித்து 6 தீர்மானம் போடும்போது ஒரு 2 தீர்மானம் மத்திய அரசையும் கண்டிப்போம். தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காது. அதாவது மத்திய அரசு ஆதரிச்சு இங்க தமிழ்நாட்டுல தீர்மானம் போட முடியாது. அது ஒரு சிக்கல். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓட்டு வங்கி எதிராக இருக்கும். அப்புறம் மைனாரிட்டி ஓட்டு வங்கியே அதிமுக தன் பக்கம் இழுக்கணும்னு முயற்சி செய்யும் போது குறைந்தபட்சம் பிஜேபி அரசை ஒரு மயிலிறகாவலையாவது தடவி எதிர்க்கணும்ல. பலமாக குத்துவிட்டு எதிர்க்க வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு மயிலிறகால் சண்டை போட வேண்டும், எதிர்க்க வேண்டும். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். மைனாரிட்டி பிஜேபி அரசுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா காரமா இருந்திருக்கும். இது கொஞ்சம் சைவமா தான் தெரிஞ்சது, மிலிட்டரியா தெரியல. இல்ல வெள்ளிக்கிழமைன்றதுனால கூட சைவமா இருந்திருக்கலாம். வரலட்சுமி விரதம் வேற நல்ல நாள் பார்த்தா அதிமுக நடத்தும். அதுல என்ன வேண்டிங்கன்னா திமுகவும் நல்ல நாள் பார்த்தா நடத்திருக்கு போல இருக்கு திராவிட கட்சிகள். ஆமா.
இன்னொரு பக்கம் திமுகவுடைய அந்த கூட்டம் அப்படின்றத எப்படி பார்க்கலாம்? ஏன்னா அதிலும் கூட சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, புகார்கள் நிறைய வந்திருக்கு, அமைச்சர்களாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளர்களும் நிறைய புகார்கள் வந்திருக்கு அப்படின்றிருக்காரு. குறிப்பாக 200 தொகுதிகளில் தான் வெற்றி, அதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்றத ஒரு இதுவாக சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். அப்படின்னா 200 தொகுதிகள்ன்றதும் திமுகவா அல்லது கூட்டணியா அப்படின்றது ஒரு கேள்வி அங்கே வருது. ஏன்னா இந்த பக்கம் அதிமுகவின் தீர்மானத்தில் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மெகா கூட்டணி அமைத்து 2026 வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வைக்கிறாங்க. திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறணும், அதுதான் நம்மளோட இலக்கு அப்படின்னு வச்சிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் சார்? இல்ல, திமுகவோட இதுக்கு முந்தைய தீர்மானம் ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்கலாம். அந்த தீர்மானம் எதுன்னா, முப்பெரும் விழா முன்னாடி கோவிட் டைம்ல முப்பெரும் விழா நடத்த முடியல, எல்லாம் வெர்ச்சுவல் தான் நடந்துச்சு. முப்பெரும் விழா வந்து பிசிக்கலா நடத்தினப்ப, அதாவது 2024 தேர்தலுக்கு முன்னாடி 40 தொகுதிகளிலும் வெற்றின்னா வந்து அது அப்போது வந்து பேசப்பட்டது. அப்ப இந்த கேள்வி எழுந்து, 40 தொகுதினா திமுகவை 40 தொகுதியில நிக்குமா என்று. அதுக்கப்புறம் முரசொலி தலையங்கத்துல அதை கிளியர் பண்ணாங்க. கூட்டாட்சி அமைவதற்கு தேவையானது கூட்டணி தான் அப்படின்னு முரசொலி தலையங்கம், அதாவது கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இல்ல அந்த ரேஞ்ச் 20-22 இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த தலையங்கத்துல அதை கிளாரிஃபை பண்ணாங்க. அதாவது கூட்டணி இருக்கு, கூட்டாட்சி அமைவதற்கு கூட்டணி தேவை, இப்பவும் கூட்டணி இருக்கு. ஆனா 200 தொகுதி என்று இலக்கு நிர்ணயிக்கும் போது திமுக எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்கீடு தருகிறதோ அந்த தொகுதிகளில் தான் கூட்டணி கட்சிகள் போட்டியிட முடியும். காங்கிரஸ் அண்மை காலமாக அவங்களோட கூட்டங்கள்ல தலைவர்கள் பேசும்போது கொஞ்சம் ஆவேசமாக பேசுகிறார்கள். தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் இழப்போம்னு ரொம்ப ஆவேசமா பேசுறாங்க. அதுக்கெல்லாம் இடம் இல்லைங்க. ஏதோ நாங்க கொடுப்போம், 10 தொகுதி பாராளுமன்றத்தில் கொடுத்தோம்னா உங்களுக்கு 60 தொகுதியெல்லாம் இப்ப கொடுக்க முடியாது, கொடுக்கறத வாங்கிக்கங்க. ஏன்னா 200 தொகுதி எங்க டார்கெட்டு. 200 தொகுதி டார்கெட் வைக்கலாம், அதுல எல்லாம் தப்பு கிடையாது. 200 தொகுதி டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறத அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 200ங்கிறது கொஞ்சம் ஹை நம்பர் தான், ஆனா இதுக்கு முந்தைய அச்சீவ் பண்ணிருக்கு, திமுகவே அச்சீவ் பண்ணிருக்கு. திமுக கூட்டணி 71 வந்து தனியாக திமுக கூட்டணி 184 சீட்ல ஜெயிச்சிருக்கு. கூட்டணியோடு சேர்ந்து 200+, அதிமுக வந்து கூட்டணியோடு சேர்ந்து 200+ ஜெயிச்சிருக்காங்க. 200ங்கிறது சாத்தியம்தான். எந்த இடத்துல அது சாத்தியப்படாது அப்படின்னா, கூட்டணிக்குள்ள உரசல்கள் இருந்தா சாத்தியப்படாது. ஏன்னா இது ஒரு பெரிய கூட்டணி, திமுக கூட்டணி தான் உண்மையிலேயே மெகா கூட்டணி. காரணம் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் அதுல இருக்கு. இப்ப பாமக திடீர்னு தலித் முதல்வராவதற்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லைங்கிற திருமாவளவனோட பேச்சை எடுத்து தலித் சகோதரர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அடுத்த 2026 முதலமைச்சர் ஒரு தலித் ஆவார்னு அவங்க ஒரு அன்புமணி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. சோ அதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து கொஞ்சம் வேறுபாடான நிலைப்பாடுகள் தான், எதிரும் புதிருமான நிலைப்பாடுகள் தான். அதெல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு முதலமைச்சர் 200 தொகுதியில் வெற்றிங்கிற ஒரு இலக்கு. இன்னொன்று, நான் அமெரிக்கால இருந்தாலும் வந்து ஆட்சி நிர்வாகம் எல்லாம் வந்து அது செம்மையா பார்த்துக் கொள்வேன்கிற உத்தரவாதம். அதாவது உதயநிதிக்கு உடனடியாக துணை முதல்வர் இல்லை, அது அமெரிக்கா போவதற்கு முன்னால் இல்லை என்கிற ஒரு சமிக்ஞை தெரிகிறதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா 19ஆம் தேதிக்கு பிறகு உதயநிதி துணை முதல்வர்னு சில அமைச்சர்கள் கூறினாங்க. 19ஆம் தேதி, ஆமா, இன்னைக்கு 16, 2 நாள் தான் இருக்கு. அப்ப அப்படியான ஒரு நிலைப்பாடு இருந்தா இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கு திமுக, அது சரிதான். ஏன்னா 2026 தேர்தலுக்கு அவங்க இப்பவுமே தயாராகிறாங்க. ஒருங்கிணைப்பு குழுக்குள்ள சீனியர்கள்லாம் இருக்காங்க, உதயநிதி அவர்களும் இருக்கிறார்கள். ஏற்கனவே உதயநிதி அவர்கள் வந்து இந்த 2 தேர்தல்களாக அவர் தான் அந்த தேர்தல் சூத்திரதாரியா இருந்தார். தேர்தல் பிரச்சாரங்கள், அந்த சுற்றுப்பயணங்கள் எல்லாம் மிக கடுமையான சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளப்படுது. உதயநிதிக்கு ஸ்டாலின் அவர்கள் நடைபயணம் மாதிரி இன்னொரு பயணத்திட்டம் இருப்பதாக நண்பர்கள் கூறினாங்க. இந்த வருட கடைசிக்குள்ள ஒரு பயணத்திட்டம் இருக்குன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு இதுல கொஞ்சம் புரியல, என்னன்னா உள்ளாட்சி தேர்தல் உடனடியா வருது, அது டிசம்பருக்குள்ள நடத்தணுங்க. டிசம்பர் மழை காலம், ஸோ அக்டோபர் 2ல நடத்தணும். ஆனா அதை போஸ்ட்போன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா? இப்ப ஏன்னா ஆகஸ்ட் வந்துருச்சு, முதலமைச்சர் போயிட்டு வரும்போது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும். உள்ளாட்சி தேர்தல் நடத்தணுமே, ஆனா ஓரளவுக்கு ஓரிரு மாதங்கள் தள்ளி போடுவதற்கும் அது மாநில அரசு நினைக்கிறது தான். அப்படியான ஒரு முயற்சிக்கு போறாங்களா? ஆனா கிட்டத்தட்ட 27 மாவட்டங்கள்ல ஊரக உள்ளாட்சி பதவிக்காலம் முடிஞ்சு போயிடும். கவர்னர்னா பதவி காலம் முடிஞ்சாலும் பதவியிலே இருக்கலாம். பாவம் கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஆளுநருக்கு என்னதான் ஜனாதிபதியே உத்தரவு போட்டு 5 வருஷம் தான் உனக்கு பதவி காலம், அது ஜூலை 31 முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா கூட அவர் நேற்றைய வரைக்கும் இருக்காரு பதவியில. நீட்டிப்பு கொடுத்தாங்களா கொடுக்கலையா இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, சிதம்பரம் ரகசியம். ஆனா பாவப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களுக்கு எல்லாம் போஸ்டிங் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். போஸ்டிங் ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சுன்னா உள்ளாட்சி நிர்வாகத்துல வந்து ஆள் இருக்காது, பல முடிவுகள் எடுக்கிறதுக்கு. கிராமத்துல வந்து
பல முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு சாதாரண மின்விளக்கு மாத்துறது கூட ஆள் இருக்காது, எல்லாமே விஏஓ கண்ட்ரோலுக்கு போயிடும், அது நல்லது கிடையாது. அப்படியான சூழ்நிலையில் ஏன் அது பற்றிய ஒரு டிஸ்கஷன் ஆளுங்கட்சியான திமுகவோட இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இல்லை? அந்த ஒரு கேள்விதான் எனக்கு இருக்கு. ஆனா இந்த 200 தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்ற விஷயம் இது ஒரு மறைமுக செய்தியா இல்ல நேரடி செய்தியா சார் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு? டார்கெட் பிக்சிங் தாங்க. 40 தொகுதிகளில் வெற்றிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் டார்கெட் பிக்சிங். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வர இருந்தது. 40 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப 200 தொகுதிகளில் வெற்றி சாத்தியமா சாத்தியம் இல்லையானா இதுக்கு முன்பு வரலாற்றுல சாத்தியப்பட்டிருக்கு. 96ல திமுக 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 91ல அதிமுக 200 தொகுதிகளில் ஜெயலலிதா தலைமைகளை வெற்றி 200 பிளஸ் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. சாத்தியம்தான், சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, புறந்தள்ள முடியாது சாத்தியம் இல்லைன்னு. ஆனா செய்தி என்னங்கிறத நம்ம கேள்வி. சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறத தாண்டி செய்தி என்ன தான் நமக்கு கேள்வி. செய்தி இது டார்கெட், இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னா கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ஒரே மாதிரி ஒத்துழைக்கணும். இப்போ பல திமுக கூட்டணி கட்சிகளே பல முரணான சூசகங்களை எல்லாம் வெளியிடுவதை நம்ம தொடர்ந்து பாக்குறோம்ல. அது ஊடக செய்திகளாக மாறுது, சோசியல் மீடியால ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா மாறுது. 2026 தேர்தல் நெருங்கி வந்துருச்சு, அதை அது இந்த மாதிரியான சூசகங்களை தவிர்க்கணும் என்பது திமுகவின் நோக்கமாக இருக்கலாம். அதனால இந்த 200ங்கிற டார்கெட்டை வலியுறுத்தி சொல்றாங்க என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஆளுநர்களோட அந்த பதவி குறித்து. நேற்று கூட தேநீர் அருந்தும் அந்த இது நடந்துச்சு, அதுல கூட எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. முதல்ல திமுக கலந்துக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதற்கு பிறகு அரசு சார்பில் கலந்துப்பாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சாஃப்ட் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. அதுக்கு எதுவும் காரணம் இருக்கு? ஏன்னா கடந்த காலங்களில் மறுப்பு தான், போறது இல்லை அப்படின்ற ஒரு தீர்மானம் இருந்துச்சு, கடுமையாக விமர்சிச்சிருந்திருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்களை. ஆனால் இப்போ ஏதோ கொஞ்சம் அந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா போன தடவையாவது ஒரு ஆளுநர், இந்த தடவை நீங்கள் குறிப்பிட்டபடி ஒரு ஆளுநர் கூட கிடையாது. ஏன்னா 15 நாள் அவருக்கு கெடு முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட ஒரு ஆளுநருடைய பதவியே முடிஞ்சதுக்கு பிறகு. என்ன காரணம்? ஏன்னா இப்போ அவருடைய திமுக தலைவர், முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நாணய வெளியீடுக்கு நன்றி கூட தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசுக்கு. இன்னொரு பக்கம் கண்டனங்களும் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் சார் இது? கலைஞரை பொறுத்தவரையில் திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் பார்க்க வேண்டியதில்லை. தமிழ்நாட்டின் தலைவர்களில் மாபெரும் தலைவர்களில் அவர் ஒருவர். காமராஜர் மாதிரி, அண்ணா மாதிரி, கலைஞர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி. ஏன்னா தலைவர்கள் மறைந்த பிறகு சர்ச்சைகள் கிடையாது, எப்போதும் சாதனைகள் மட்டும்தான். அவங்க என்ன சாதனைகள் செஞ்சாங்க, தமிழ் சமுதாயத்துக்கு என்ன விட்டு சென்றிருக்கிறார்கள், இப்படித்தான் நம்ம பார்க்கணும். எனவே நாணய வெளியீட்டுங்கிறது தலைவரோட நினைவுகளை கௌரவிக்கிற செயல். அதை எல்லா கட்சியினரும் பங்கு பெறுகிற விழாவாக நடத்துவதுதான் பொருத்தம், அதுல அரசியல் கிடையாது. அதனால நாணய வெளியீட்டுக்கு அனுமதி கொடுத்த மத்திய அரசுக்கு நன்றின்னு சொல்லித்தான் ஆகணும். இன்னொன்னு மத்திய அமைச்சர் கலந்துக்கிறார், ராஜ்நாத் சிங் கலந்துக்கிறார். எனவே அது அரசியலா நான் பார்க்கல. அதுல அண்ணாமலை கலந்து கொள்வது அல்லது முருகன் அவர்கள் கலந்து கொள்வதெல்லாம் சரிதான். இதை தாண்டி தமிழ்நாட்டோட ஓட்டு வங்கி பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு வங்கியை முழுமையா எடுக்கணும்னு திமுக முயற்சி செய்யும். திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி அதை முழுமையா எடுக்கணும்னு அதிமுக முயற்சி செய்யும். அதிமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி, அந்த எதிர்ப்பு ஓட்டு வங்கினா இப்ப அதிமுக ஆளுங்கட்சி கிடையாது. எனவே எதிர்ப்பு ஓட்டு வங்கின்னு நம்ம ஒருமுனைப்படுத்த முடியாது. பாரம்பரியமான திமுக ஓட்டு, பாரம்பரியமான அதிமுக ஓட்டு. கையில இன்றைய தேதிக்கு 3 கூட்டணி இருக்கு, திமுக, அதிமுக, பிஜேபி. எதிர்காலத்துல விஜய் வரும்போது அவர் என்ன உண்மையிலேயே அவர் அன்டெஸ்டட், இது வரைக்கும் என்னதான் அவர் ஓட்டு வாங்க போறாரு தெரியல. ஆனா அந்த ஓட்டு வாங்குற ஓட்டு யாருக்கு லாஸ்ங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. முன்னாடி விஜயகாந்த் வரும்போது 2 தரப்புக்குமே லாஸ் வந்துச்சு. திமுகவுக்கு லாஸ் வந்துச்சு, அதிமுகவுக்கு லாஸ் வந்துச்சு. அவர் பிரிச்சதுல பல தொகுதிகளோட ரிசல்ட் மாறிச்சு. 2006லயும் மாறிச்சு, 2009லயும் மாறிச்சு. அதனாலதான் 2011 ஒரு இக்கட்டான தேர்தல் வரும்போது ஜெயலலிதா அவ்வளவு சீட்டு விஜயகாந்த் விட்டு கொடுத்தாங்க. இல்லைன்னா அவங்க சாமானியத்துல விட்டு கொடுக்குற தலைவர் கிடையாது. அப்போ இதெல்லாம் மனசுல வச்சுதான் அரசியல் கட்சிகள் நகர்வுகளை செய்யுது. அப்போ ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்து போன முறை போகவில்லை, புறக்கணிப்பு. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் அது இப்பவும் அப்படியே தான் இருக்கு. போன முறை என்ன புறக்கணிப்பு காரணம் சொன்னாங்களோ அதே காரணம் தானே இப்பவும் இருக்கு. நீட்டு உதாரணமாக, நீட்டை பற்றிய ஆளுநரோட பல சர்ச்சைக்கிடமான பேச்சு. சமீபத்தில் ஐஐடியில திராவிடங்கிறது பிரிவினைவாதங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராகவே பேசியிருந்தாரு. 2 இடத்துல ஆளுநர் எந்திரிச்சு நின்னே ஆகணுங்க. ஒண்ணு தமிழ் தாய் வாழ்த்து திராவிடம் இருக்கு, இன்னொன்னு ஜனகணமன தேசிய கீதம் திராவிடம் இருக்கு. அப்புறம் எந்த இடத்துல திராவிடம் பிரிவினை சித்தாந்தமா மாறும்? நாங்க எல்லாருமே திராவிட சித்தாந்தத்துல இருந்து வந்தவங்க தான். திராவிட சித்தாந்தம் இல்லை அப்படின்னா இன்னைய தேதிக்கு நீங்க நான் யாருமே கிடையாது. நான் வரும்போது எந்த அளவுக்கு மேட்டுக்குடி ஆதிக்கம் மீடியால இருந்ததுங்கிறதெல்லாம் எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு எல்லோரையும் சமநிலைக்கு கொண்டு வந்தது திராவிட சித்தாந்தம் தான்.
திராவிட சித்தாந்தங்கிற பேர் இல்லாட்டாலும் பல மாநிலங்கள் இதைத்தான் பின்பற்றுது. அப்படி இருக்கும்போது ஆளுநர் பேசுவது அவரோட அறியாமையை தான் காட்டுது. ஆனா திமுக அதுக்கு சரியான எதிர்வினை ஆற்றலையே. அது என்ன பண்ணிருக்கணும்? ஏன்னா புறக்கணிப்பு அப்படின்னு முதல்ல சொல்ல, புறக்கணிப்பு தேநீர் விருந்துக்கு போயிருக்க வேண்டாம். திமுக வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கம் மாதிரி தான் நான் அதை பார்த்தேன். அந்த இவர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கூறியிருந்த ஒரு கண்டனத்தை ரொம்ப மயிலரகால அதிமுக எப்படி வந்து மயிலரகால தடவை கொடுக்குதோ அப்படி தடவை கொடுத்த மாதிரி தான் நான் பார்த்தேன். மிக கடுமையான வந்து கொந்தளிப்பு வந்திருக்கணும். அதுல ஆளுநர் மாளி முற்றுகை போராட்டம் மாதிரி போயிருந்திருக்கணும். முற்றுகை போராட்டம் நடத்த அனுமதி கிடைக்காது. ஆனா நம்ம வந்து சொல்லணும்ல, காரணம் நம்மளோட அடிமடியில அவர் கை வைக்கிறாரு. அதை வந்து ஒரு வரலாறு ரீதியாக பேசுறாருன்னு அதுவும் இல்லை. அப்போ இந்த ஆளுநர் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற தீர்மானத்தை ஜெயலலிதா நிறைவேற்றினாங்க. சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பிரச்சனைகள் மூழும் போது ஆளுநர் வந்து ரீகால் த கவர்னர் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அரசியல் தைரியத்தின் அடையாளமாக பார்க்கப்படும். அதை நம்ம மனசுல வைக்கணும். சில விஷயங்களை எல்லாம் நம்ம சமரசமே பண்ண முடியாதுங்க. சில விஷயங்கள் வந்து சண்டமாரதமாக பொங்கி எழ வேண்டிய விஷயங்கள். அந்த இடத்துல திமுக கொஞ்சம் சறுக்கிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல அதோடைய பின்னணி எதை பேஸ் பண்ணி அது இருக்கு சார்? அப்படி ஒரு சாஃப்ட் ஆன்ஸ்ன்றது சாஃப்ட்னு நம்ம சொன்னோம்னாலும் பிஜேபியை வந்து கூட்டணியில சேர்க்க முடியாதுங்க. திமுக அது எப்படி சேர்க்கும்? அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியில இருக்காங்க. அகில இந்திய கோஆர்டினேஷன் இருக்கு. அப்புறம் வந்து இங்க பிஜேபி கூட்டணியில திமுக சேர்ந்ததுன்னா அவங்க ஓட்டு வங்கியே போயிடும். 200 சாத்தியமே படாது. 220 கூட சாத்தியப்படாம போயிடும். அப்படியான வாய்ப்பே கிடையாது. அப்படியான ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா அது பொலிட்டிக்கல் சூசைடு தான், ஹராஹரி. திமுக கூட்டணியில பிஜேபியோ இல்ல பிஜேபி கூட்டணிக்குள்ள திமுகவோ போனா கதை கந்த. ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்றாரு, அண்ணாமலை பிஜேபி கூட்டணிக்கு வாங்க ஆனா கூட்டணி ஆட்சின்றாரு. கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சு திமுகவும் போகாது அதிமுகவும் போகாது. 2 கட்சி தொண்டர்களும் என்ன ஆவாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எனவே சாஃப்ட்ங்கிறது கூட்டணியை நோக்கிய ஒரு மின்மை என்று நான் நினைக்கவில்லை. தேநீர் விருந்துல பங்கெடுத்தது ஆளுநருக்கு பெரிய லைம்லைட் கிடைச்சிடக்கூடாது என்கிற ஒரு எண்ணமும் காரணமாக இருக்கலாம். அப்படியான ஒரு நோக்கம், அரசியல் நோக்கம் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பேப்பர்கள், செய்தித்தாள்கள், நேற்றைய டிவிகள்லாம் பாத்தீங்கன்னா முதல்வர் பங்கெடுத்தது தான் பிரதானப்படுத்தி இருக்காங்க. புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம். அப்ப லைம் லைட்ல இருக்கிறதுங்கிறது ஒரு அரசியல்வாதி விரும்புகிற செயல் தான். ஆளுநருக்கு வேற வழி இல்லாம போயிருது. அவரு முதலமைச்சரை வரவேற்று உள்ள அழைச்சு செல்லணும், அதான் புரோட்டோகால் ஆயிருது. எனவே இதுல வந்து ஆளுநர் தான் பலவீனப்பட்டு இருக்கிறாரு தேநீர் விருந்துக்கு போனதுனால. முதலமைச்சர் பலவீனப்படல. ஆனா ஆளுநரின் கருத்துக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றாததுங்கிறது திமுக பலவீனப்பட்டதான் காட்டும். இப்ப அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் கடத்தணும் திராவிட சித்தாந்தங்கள்னா அதைத்தான் ரொம்ப நாளா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன் வந்து திராவிட சித்தாந்தத்தை பற்றிய பெரிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்ல? அது சாதித்த சாதனைகள் அடுத்த தலைமுறைக்கே போகல. இன்னைக்கு இருக்கிற 30 வயசுக்காரங்களை காட்டி பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட காலேஜ் டேஸ்ல எப்படியான உணர்வுகள் வைத்திருந்தோமோ அந்த உணர்வுகள் இவங்களுக்கு இல்ல. என்ன காரணம்னு நம்ம சொல்லல. அவங்களுக்கு மாநிலத்துல சுதந்திர கொடி ஏற்றுகிற உரிமையை வந்து முதலமைச்சர்களுக்கு பெற்றுத்தந்து எப்போ 1974 ஆகஸ்ட் 15, சரியா 50 வருஷம் ஆகுதுங்க. 2024 ஆகஸ்ட் 15. அத வந்து பெரிய எழுச்சியோட நம்ம சொல்லியிருக்கணும். நாங்க அந்த காலத்துல பெரிய எழுச்சியா பார்த்தோம். அது குறிப்பிடலன்னு நினைக்கிறேன். நேற்று போன தடவை கூட குறிப்பிட்டிருந்தாங்க, இந்த தடவை குறிப்பிடவும் இல்லை. ஆனா கரெக்டா 150 வருஷம் முடியுது. நான் எதுக்காக சொல்ல வரேனாங்க, அப்ப வந்து ரெசல்யூஷன் போடும்போது, சட்டமன்றத்துல ரெசல்யூஷன் போடும்போது மாவட்ட கலெக்டர் கூட வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியேற்றுறாரு. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு அந்த உரிமை இல்ல, இது என்ன நியாயம், இப்படி எல்லாம் பேசப்பட்டது. இதெல்லாம் என்னோட கல்லூரி காலகட்டம் முடிஞ்சு நான் பணியில சேர்ற காலகட்டம். ஒரு பெரிய எழுச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. அந்த ஒரு திராவிட சித்தாந்தத்தின் வெற்றியாக பார்க்கப்பட்டது. அப்படியான சில உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போக தவறிட்டோம். இந்த முறை தீர்மானம் போட்டிருக்காங்க, சரி பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே அப்படியான எண்ணமே இல்லைன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். சாதாரண ஒரு ஸ்கூல்ல 10th இல்லைன்னா +2 படிக்கிறவங்களுக்கோ இல்ல ஜஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு வர்றவங்களுக்கோ 30 years and above அவங்களுக்கு கூட இல்ல, 50 years and aboveக்கு தான் பழைய வரலாறுல ஒரு பகுதி தெரியுது. பழைய வரலாறு முழுமையா தெரிஞ்ச 70+ அவங்களுக்கு இப்ப ஆக்டிவா எதுவும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு தானே அந்த கடமை இருக்கு. கண்டிப்பா சார். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் பற்றியும் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பற்றியும் நிறைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு மெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.